ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது 12th தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். அதாவது கொஸ்டின் பேப்பரில் 1 2 3 நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா? இப்போ வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர் வைஸாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவினா சிறுவினா இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸை மட்டுமா நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சிங்கனாவே நல்ல மார்க் வந்து நீங்கள் தமிழில் என்ன பண்ணலாம் சொல்லி ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பேலன்ஸ்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிடும். சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ். அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக யூனிட் வைஸாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதாவது பிழையான தொடரை கண்டறிக, பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கோ. அதுக்கப்புறம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற இலக்கண நூல். சரியா? மீண்டும் அந்த பழமை நலம், அதாவது புதுதற்கு, அதாவது கூடிய கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இயல் 2லையும் சரியா, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயல் 3 இதே மாதிரி ஒவ்வொரு இயலுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 1லேருந்து 14வது நம்பருக்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சி. அதாவது கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30க்குள்ளே என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக தெளிவாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்காக அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வினா எண் 15லேருந்து 18 வரைக்கும் குருவினால எதெல்லாம் கேட்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லி அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்க சொல்லி தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19லேருந்து 21க்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 21லேருந்து 34க்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 35லேருந்து 38க்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அணி இலக்கணம். சரியா? 39லேருந்து 42க்குள்ளே என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்காக என்ன பண்ணுங்க சொல்லி இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.